வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.23 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.22 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.23 f(x) = 2x + 3 g(x) = 1 - 2x மற்றும் h(x) 3x எனில் f(g(h) = f(g(h) என நிறுவுக. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு லெஃப்ட் சைடு உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து ரைட் சைடில் உள்ளதை கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். g(x) அடுத்து h(x) என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு f(g(h) இது கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிப்போம். g(h) x. ஓகே, ரெண்டுத்துக்கும் எக்ஸ் பிறந்தனால மல்டிபிளில் போட்டிருக்கேன். இப்போ g(h)(x) ஈக்குவல் டு h(x)ஓட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ 3x. அதை எடுத்து போட்டுக்கோங்க. g(3x) சாரி, இங்கே 3x. h(x)ஓட வேல்யூ என்னது? 3x. அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்குது, அடுத்த பதிலாக என்ன இருக்குது? 3x இருக்குது. அப்போ g இருக்குது. g(x) இருக்க இடத்துல g(3x). அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த 3xஐ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் 1 - 2 3x ஈக்குவல் டு 1 - இதோட பெருக்கணும்னா 1 3 3 2 3 6 6x. ஓகே, அடுத்து பாருங்கள் f(g(h). இப்போ எஃப்ஐயும் சேர்த்து இதை கண்டுபிடிக்கணும். f(g(h)(x) இங்கே எக்ஸ் வரும். எக்ஸ் மல்டிபிள்ங்கிறதுனால நம்ம இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். g(h)(x) நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எழுதிக்குவோம். f(1 - 6x) f(1 - இதோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ணிக்குவோம். 1 - 6x ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 - 6x இருக்குது. அப்போ f(x) என்னது? இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 - 6x சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். 2 1 - 6x + 3. 2 உள்ளார பெருக்குங்க. 1 2 இது 6ஓட பெருக்குன்னா 12x - 12x + 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2 3 ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எழுதுங்க. 5 - 12x. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு உள்ளது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடில் உள்ளது கண்டுபிடிக்க போகிறோம். f(g(h). ஓகே, இதான் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிச்சிக்குவோம். f(g(x) ஈக்குவல் டு f(g(x). g(x)ஓட வேல்யூ என்னது? இங்கே 1 - 2x. g(x)ஓட வேல்யூ 1 - 2x. அதை எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். f(1 - 2x). f(x) என்ன இருக்குது? 2x + 3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எக்ஸோட வேல்யூ 1 - 2x. இதை இந்த எக்ஸில் சப்ஜெக்ட் பண்ணி அப்படியே எழுதுவோம். 1 - 2x +3. ஓகே, இதை உள்ளார பெருக்கிறோம். அப்படியே 1 2 1ஓட 2 பெருக்குன்னா 2, அந்த -2ஓட 2 பெருக்குன்னா 4x + 3 -4x + 3. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம்.
5 மைனஸ் 4x 5 மைனஸ் 4x. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து எஃப் ஆஃப் ஜி இது ஒன்றுன்னு வச்சுக்குவோம், இது கண்டுபிடிச்சாரத 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் எக்ஸு. ஓகேவா, கொடுத்துருக்கதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து 3xன்னு தெரியும், அதை எடுத்து எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் ஜி ஹச் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் ஜி ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. ஓகே, எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ வந்து 5 மைனஸ் 4x. இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 3xன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 3x ஈக்குவல் டு 5 இது பெருக்கணும்னா என்ன ஆகும் 12x. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள். அப்போ 1 மற்றும் 2லிருந்து அப்படியே கொஷினில் உள்ளதை எடுத்து எழுதிட வேண்டியதான். எஃப் ஆஃப் ஜி எஃப் ஆஃப் ஜி ஹாஃப் ஹச் எஃப் ஆஃப் ஜி ஹாஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஹாஃப் ஹச். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.